Rubilux Paints. Best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இந்த கிறிஸ்துமஸ இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே. ஆனா எல்லாருக்கும் என்னன்னா இங்கிருந்து போகும்பொழுது அவரோட உடையில இருந்தே அவரோட எதிர்ப்பை தெரிவிக்கிறாரோ. இன்னைக்கு நேத்து இல்லை, நீங்க நான் திரும்பவும் சொல்லுவேன், அவரு ரொம்ப ஓப்பனா டிக்ளேர் பண்ணியிருக்காரு, நான் ராவணன் மகன் சொல்லி. முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க ராவண தேசம் நீங்க காலி பண்ண முடியாது. நீங்க ஒரு ராமராஜ்யம் கட்டுறதுக்கு ஒரு ராவண தேசத்துக்கு ஆளை கூப்பிடுறீங்க. சேஃப்டிக்கு ஒரு சிபிஐ விசாரணை போட்டு வைப்போம். ஓகே, ஃபியூச்சர்ல அது உதவும். ஒருவேளை இவர் நம்ம கிட்ட வரலன்னா நம்ம அதை வச்சு லாக் பண்ணுவோம்னு அப்பவே நீ பிளான் போடுற. இது எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். எனக்கே தெரியுது, தலைப்புக்கு தெரியாதா? இதை எப்படி அந்த அழுத்தத்தை எப்படி இல்லை, நீங்க சிபிஐ விசாரணை நமக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி எவ்வளோ நடந்திருக்கு, எவ்வளோ பேருக்கு நடந்திருக்கு. ஆனா நம்ம தளபதி ஹாஸ்பிட்டலில் போய் படுக்கல, ஆப்ரேஷன் போய் நடிக்கல. உன்னை எதிர்த்து நான் உன் இடத்துக்கே வரேன்னு சொல்லி பிளாக் அண்ட் பிளாக்ல போனார். அவரோட அந்த உடை அரசியல்ன்றது என்னைக்கு நேற்று இல்லை. போன எலெக்ஷன்ல டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு உடை அரசியல் பண்ணாரு, காமிச்சாரு நான் இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றேன்னு. அதோட வெளிப்பாடு தான் இதுவும். உன்னை எதிர்த்து தான் நான் வரேன், உனக்கு அடி பண்ணிய மாட்டேன் அப்படின்றத ஒரு. இந்த டெல்லி காவல்துறையே கொஞ்சம் ஸ்தம்பிச்சு போயிட்டதான் கேள்வி. 100 பேருக்கு மேல இல்லை, இது வரைக்கும் டெல்லியில நிறைய சிபிஐ விசாரணை நடந்திருக்கு. ராகுல் காந்திக்கே நடந்திருக்கு. அப்பவே இவ்வளவு கூட்டம் கிடையாது. ஓகே, இது தளபதி நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் பாலிடிக்ஸோட நிறுத்தணும்னு நினைக்கிறோம். ஆனா இவங்க வேணான்னு சொல்றாங்க. வாங்க நேஷனல் வரைக்கும் வாங்க. சீமான் அவர்கள் நீங்க சொல்லுவோம், நான் அவர் எப்பவுமே ஒரு முடிவுல தெளிவா இருப்பாரு. நான் முதல்வர், தம்பி என் கூட இணைஞ்சு பயணம். இல்ல, சீமான் எனக்கு மிகப்பெரிய அவரை விமர்சிக்கணும் அப்படின்ற எண்ணமும் கிடையாது. ஏன்னா நமக்கும் தமிழ் தேசிய உணர்வு இருக்கு. ஆனா அவரை நான் ஒரு மிகச்சிறந்த பேச்சாளரை தான் பார்க்குறேன். இதை நான் கொஞ்சம் கடுமையாக கூட இருக்கலாம் சொல்றது, ஆனா உண்மை. ஆதிசின் மனிதர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த இயக்குனர் தமிழ் குமரன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வழக்கம் போல நிறைய விஷயங்கள் பேச போறோம். வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிறப்பு. விஜய் அவர்கள் டெல்லி விசாரணையை மேற்கொண்டுட்டு சென்னை திரும்பி இருக்காரு. அந்த விசாரணையின் மூல காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? பின்னாடி ஒரு அரசியல் இருக்கிறத இப்போ நீங்கள் உறுதிப்படுத்துறீங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா பின்னாடி ஒரு பெரிய சென்ட்ரல் ஆளுங்கட்சி இருக்கிறதா நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம். ஸோ ஒரு அரசியல் அழுத்தம் இந்த சிபிஐ விசாரணைக்கு பின்னாடி இருக்குன்னு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது முழுக்க ஒரு அரசியல் நோக்கம்தான். இது நமக்கு இல்லை, ஒரு பாமர மக்கள் படிக்காதவங்களை போய் நீங்கள் கேட்டால் கூட அவங்க இதை ஆமாம் விஜய் சாரை டார்கெட் பண்ணி இந்த அரசியல் நடக்குது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக அவர் அழைச்சி அவர்கிட்டயுமே சில தகவல்களுக்காக நாங்கள் வர சொல்லியிருக்கோம். அந்த விசாரணையை மேற்கொண்டு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் நாங்கள் எல்லாருமே விசாரிக்க தானே செய்கிறோம். அந்த வரிசையில் தான் விஜய் அவர்களையும் விசாரிக்கணும் அப்படின்றாங்க. இதில் எப்படி நீங்கள் அந்த அரசியல் அழுத்தம் நீங்கள் அந்த காலகட்டத்தை தான் பார்க்கணும். தேர்தல் நெருங்கி இருக்குது. ஜனநாயகன் ஒரு படத்தை சிபிஐ நம்ம சென்சார் போர்டு மூலியமாக நீங்கள் ஒரு ப்ரெஷர் கொடுக்குறீங்க. அதே சமயத்தில் நீங்கள் சிபிஐ விசாரணை கூப்பிட்றீங்க. 7 மணி நேரம் நீங்கள் ஒரு விக்டிமை தான் கூப்பிட்றீங்க. ரைட்டா? நீங்கள் அதை நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஒரு விக்டிமை கூப்பிட்டு நீங்கள் அவ்வளோ நேரம் என்ன பண்ணீங்க? விசாரணை 5 ஹவர் முடிஞ்சுது. மற்ற 2 மணி நேரம் நீங்கள் என்ன பண்ணீங்க? இப்போ இதுக்கு பின்னாடி பல கேள்விகள் இருக்குல்ல. காலையில் ஃப்ரெஷ்ஷாக போன மனுஷன் ஈவினிங் வரும்போது அவ்வளோ டயர்டாக இருக்கார். அந்த ஃபேஸில் ஒரு 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 இது இருக்குது, ஒரு அதிர்ச்சி இருக்குது, ஏதோ ஒன்று நடந்திருக்கிறத காட்டுது. அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இதெல்லாமே கோர்த்து நம்ம பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி பிஜேபியோட மிகப்பெரிய அரசியல் இருக்குது. அவரை எப்படியாவது உள்ளே கொண்டு வந்துடணும், நம்ம கூட்டணியை கொண்டு வந்துடணும்னு அவங்களோட பல நாள் கனவு இருக்குல்ல, தமிழ்நாட்டுக்குள்ளே வரணும் அப்படிங்கிறதுக்கு. அதுக்கு அவங்க விஜய் சாரை பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அதோட வெளிப்பாடு தான் ஜனநாயகனோட இந்த டிலேவும் சிபிஐ விசாரணையும். இது எல்லாமே அதோட வெளிப்பாடு தான். சரி, முடிஞ்சிடுச்சா? இல்லை, மறுபடியும் 19ஆம் தேதி நீங்கள் வர சொல்லியிருக்கீங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் நீங்கள் அவர் ஓகே சொல்ல. ஓகே, அப்போ இன்னும் கொஞ்சம் அழுத்தத்தை அதிகம் பண்ணுறதுக்கு 19ஆம் தேதி வர சொல்கிறீங்க. இல்லை, அது எப்படி உறுதிப்படுத்துறதுன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா உள்ளே நடந்த விஷயம் விஜய் அவர்களுக்கு மட்டுமே தெரிஞ்சிருந்தாலுமே கூட அடுத்த நாளும் விசாரணைக்கு அழைச்சிருக்காங்க. இவங்க தான் கொஞ்சம் நேரம் கேட்டதாகவும், நாங்கள் 19ஆம் தேதி எங்களுக்கு அந்த வர்றது மாதிரியும் நிறைய விஷயங்கள் நாங்கள் கேள்விப்படுறோம். ஒரு அழுத்தம் இருக்குன்றதை நீங்கள் பார்க்க முடியுது உங்களால்.
ஆனா எல்லாருக்கும் என்னன்னா இங்கிருந்து போகும்பொழுது அவரோட உடையில இருந்தே அவரோட எதிர்ப்பை தெரிவிக்கிறாரோ விஜய் அவர்கள் அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரோ. இல்லை இன்னைக்கு நேற்று இல்லை, நீங்கள் நான் திரும்பவும் சொல்லுவேன், அவர் ரொம்ப ஓப்பனாக டிக்ளேர் பண்ணியிருக்காரு நான் ராவணன் மகன் சொல்லி. முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் ராவண தேசம் நீங்கள் வந்து காலி பண்ண முடியாது. நீங்கள் ஒரு ராமராஜ்யம் கட்டுறதுக்கு ஒரு ராவண தேசத்துக்கு ஆளை கூப்பிடுறீங்க. அவர் அது ரொம்ப தெளிவாக நோன்னு சொல்லிட்டாரு. உங்களை கொள்கை எதிரியா என்ன உங்களை ஓப்பனாக எதிர்க்கணுமா இப்போ மேடைகளில்? எதுக்கு உங்களை திட்டாமல் இருக்கும், உங்களை எதிர்க்காமல் இருக்கும், உங்கள் அரசியலை வந்து பேசாமல் இருக்கும்னா இந்த எலெக்ஷனில் நீங்கள் இல்லவே இல்லை ஆட்டத்தில். அதனால் மட்டுமே உங்களை வந்து பேசாமல் இருக்கும். ஓகே. ஆனால் கொள்கை எதிரி அறிவிச்சாச்சுல உங்களை. அப்புறம் எந்த முகத்தை வச்சுட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொரணம் இல்லாமல் வந்து நீங்கள் வாங்க எங்கள் கூட்டணிக்கு வாங்கன்னு எப்படி கூப்பிடுறீங்க? அப்படின்னா உங்களுக்கு அதிகார போதை. என்னோட கோபம் அதுதான். இன்னைக்கு நேற்று இது நடக்குதான்னு பார்த்தா கிடையாது. விஜயகாந்த் சார் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து இங்கே ஒரு சேஞ்ச் கொண்டு வந்துட்டார். ஒரு எதிர்க்கட்சியாக வந்து உட்காந்துட்டார். 2016 தேர்தலில் நீங்கள் வந்து அவரை வந்து கன்னத்தெல்லாம் தொடுறீங்க, வாங்க நம்ம தான் கூட்டணின்னு சொல்லி அவருக்காக கேம்பெயின் பண்ணுறீங்க. நம்ம எல்லாருமே 2016 கேப்டனோட தோல்வியை வந்து வைகோ பக்கம் திருப்பிட்டோம். ஆனால் அதுக்கு உண்மையான பின்புலமாக இருந்தது பிஜேபி தான். ஓகே. இல்லை அந்த நிலை அதே எலெக்ஷனில் நான் நிற்கிறேன்னா மக்களோட மனநிலையை சொல்கிறேன். அதே எலெக்ஷனில் மோடியா லேடியான்னு கர்ஜித்த அம்மா தான் தனி மெஜாரிட்டியில் வின் பண்ணாங்க. இன்னைக்கு நீங்கள் அண்ணனை டார்கெட் பண்ணி காலி பண்ணிட்டீங்க. இப்போ தம்பி கிட்ட வரீங்க, தம்பி எப்படி ஒத்துப்பாரு? இதெல்லாம் பார்த்து தானே அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு. எங்கள் எதிரி யாருன்னு முடிவு பண்ணிட்டு தானே அரசியலுக்கு வந்திருக்காரு. சரி, அப்போ எப்படி நீங்கள் அவரை உள்ளே கொண்டு வர முடியும்னு ஒரு கற்பனை உலகத்தில் இருக்கீங்க. நீங்கள் ராவணனோட பின்னாடி இருக்க 10 தலையை பார்த்துருப்பீங்க. ஆனால் தளபதிக்கு பின்னாடி கோடிக்கணக்கான தலைகள் இருக்குது. அதை உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. அது உங்களை ஒன்றும் இல்லாமல் ஆகிடும். விசாரணையை முதல்ல எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இங்கேருந்து ஆதவ் அர்ஜுன் அவர்களாகட்டும், புஷி ஆனந்த் அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே இங்கேருந்து டெல்லி போயிருந்தாங்க. அவங்களுக்கும் விசாரணை மேற்கொண்டிருந்தாங்க. விஜய் அவர்களையும் அங்கே வர வைக்கிறது கிட்டத்தட்ட தாவேகா நிர்வாகிகள் அந்த கட்சியவே வந்து டெல்லிக்குள்ளார நம்ம வர வைக்கணும், அவங்கள இங்கே வர வச்சு தான் விசாரிக்கணும் அப்படின்ற ஒரு அந்த பாயிண்ட் இருக்குல்ல, அது எப்படி? இல்லை நீங்கள் இது மொத்த சினாரியோவே பாருங்களேன். இந்த கரூர் இன்சிடெண்ட்டை இங்கே ஒரு பாலிடிக்ஸ் நடக்குது இந்த கரூர் இன்சிடெண்ட்டை வச்சு அப்படின்னும்போது தாவேகா சைட்லேருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனதுக்கான காரணம் இங்கே நியாயமாக எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணலை, அது ஒரு தலைப்பட்சமாக இருக்குது அப்படின்றதுக்காக எஸ்ஐடிக்காக தான் போனது. சிபிஐ யார் கொண்டு வந்தா? அதுக்கான நோக்கம் என்ன? நீ சீன்லேயே இல்லை. இது தாவேகா டிஎம்கேக்கு நடக்கிற ஒரு பிரச்சனை. நீ சீன்லேயே இல்லாமல் ஒரு 3 பேரை கூப்பிட்டு போயிட்டு கரூர்லேருந்து கூப்பிட்டு போயிட்டு சிபிஐ வாங்கிட்டு வர. அப்போ அங்கேயே நீ என்ன பிளான் பண்ணுறேன்னா இப்போதைக்கு டிஎம்கேக்கு ஆப்போசிட்டாக பேசி தளபதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவோம், சேஃப்டிக்கு ஒரு சிபிஐ விசாரணை போட்டு வைப்போம். ஓகே, ஃபியூச்சரில் அது உதவும். ஒரு வேளை இவர் வந்து நம்ம கிட்ட வரலன்னா நம்ம அதை வச்சு லாக் பண்ணுவோம்னு அப்போவே நீ பிளான் போடுற. இது எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். எனக்கே தெரியுது, தளபதிக்கு தெரியாதா? 7 மணி நேரத்துக்கு மேலே விசாரிச்சிருக்காங்க. என்ன நடந்திருக்கும்னு உள்ள நினைக்கிறீங்க? ஏன்னா அவ்வளோ நேரம் விசாரித்த பொழுது கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் இந்த அரசியலை தெரிஞ்சுக்கிட்டு தான் உள்ளே போயிருக்காரு. இதுக்கு சம்மதிப்பாரா அப்படின்னு பல பேர்த்தோட கேள்வியாகவும் இன்னும் நிறைய விவாதங்களாகவும் இருந்துகிட்டு இருக்கு. இதை எப்படி அந்த அழுத்தத்தை எப்படி அவர்? இல்லை, நீங்கள் சிபிஐ விசாரணை நமக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி எவ்வளோ நடந்திருக்கு, எவ்வளோ பேருக்கு நடந்திருக்கு. ஆனால் நம்ம தளபதி வந்து ஹாஸ்பிட்டலில் போய் படுக்கலை, ஆப்ரேஷன் போய் நடிக்கலை. தில்லா உன்னை எதிர்த்து நான் வரேன், நீ எனக்கு எதிராக செயல்படுறேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, நான் ஓடி ஒழிய மாட்டேன், பயப்பட மாட்டேன், உன்னை எதிர்த்து நான் உன் இடத்துக்கே வரேன்னு சொல்லி பிளாக் அண்ட் பிளாக்ல போனார். அவரோட அந்த உடை அரசியல்ன்றது வந்து இன்னைக்கு நேற்று இல்லை. போன எலெக்ஷனில் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு உடை அரசியல் பண்ணார், காமிச்சார் நான் இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன்னு. அதோட வெளிப்பாடு தான் இதுவும். உன்னை எதிர்த்து தான் நான் வரேன், உனக்கு அடி பண்ணிய மாட்டேன் அப்படின்றத ஒரு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு தான் இந்த உடையே எடுத்துகிட்டு போனார். ஓகே, அப்போவே நீங்கள் புரிஞ்சுக்கணும் அங்கே என்ன அவர் என்ன பண்ணுவாங்க, மென்டல் ப்ரெஷர் கொடுப்பாங்க. சும்மா ஒரு மனுஷனை இப்போ விஜய் சார் அப்படிங்கிறது வந்து ஒரு 30 வருஷமாக ஒரு பீக்கில் இருந்தவர். மக்கள் வந்து அவரை இங்கே வச்சே பார்த்துருக்காங்க. அவரை கூப்பிட்டு போயிட்டு நீங்கள் ஒரு 3 மணி நேரமோ 2 மணி நேரமோ அமைதியாக ஒரு ஓரமாக உட்கார வச்சாலும் அது ஒரு மென்டலி ப்ரெஷர் கொடுக்கும். ஆனால் இவங்களுக்கு தெரியாது, அவருக்கு தனிமையும் அமைதியும் ரொம்ப பிடிக்கும். ஆமாம், அவர் ஆக்சுவலி என்ஜாய் பண்ணியிருப்பார். சைலண்ட்டாக ஓகே உட்காந்துக்கணுமா உட்காரோம். ஓகே, விசாரிக்கிறது எவ்வளோ நேரம் விசாரிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் இருக்கு. அதுவே வாய்ப்பு, அதுவே அதிகம் தான். அதிகபட்சம் ஒரு 2 மணி நேரம். ஓகே, 7 மணி நேரம் என்ன பண்ணீங்க? அவர் சும்மா உட்கார வச்சா மென்டல் ப்ரெஷர் கொடுப்போம்.
இப்படின்றது தான் அங்கே நடந்திருக்கும். அவர் கற்றுக்கிட்டதே முதல்ல அதுதான். ஆமாம், அமைதியாக இருக்கிறது தான் அவருக்கு பிடிக்கும். ஓகே, நீ கேள்வி கேட்க வரையா? ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கேட்ட கேள்விக்கெல்லாம் உள்ளே இருந்து தானே பதில் சொல்லியிருக்காரு. உண்மை எதுவோ அதானே பேசியிருக்காரு. எதுவுமே நீங்கள் எழுதி வச்சு சொல்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. அங்கே என்ன இன்சிடென்ட் நடந்தது, யாரோடையும் அது தவறு. இப்போ நம்ம அப்போவே பேசணும் இதை. நாங்கள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஓட்டு போட்டிருக்கோம். எதுக்கு போட்டிருக்கோம்? எதுக்கு டேக்ஸ் கட்டுறோம்? எங்களுக்கான பாதுகாப்பை நான் யாரோட ஆளாக கூட இருக்கிறேங்க. இல்லை, நாங்கள் வெளியே இருக்கக்கூடிய ஆட்கள் பேசுறது எல்லாமே உள்ள வந்து இவர் உதவியாளருக்கு கேட்டார், அவரோட அட்வொகேட்டை கூப்பிட்டுக்கிறேன்னாரு, அந்த மாதிரி வச்சா நம்மளுக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பேசுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்லாம் விஜய் அவர்கள் கேட்டதா வெளியிருக்க ஆட்கள் சொல்கிறாங்களே. அதெல்லாம் நான் சொல்கிறதுமே வந்து நான் சமீப காலமாக உங்களுக்கு தெரியும், நான் விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். நான் சொல்கிறமே வந்து ஓகே இப்படியெல்லாம் நடந்துருக்கும் அப்படின்றது தான். இன்னும் அவருக்கு எதிராக பேசுகிறவங்க சூப்பராக ஸ்கிரிப்ட் பண்ணுறாங்க. அப்படியே பக்கத்தில் நின்று சிபிஐ இதுதான் பேசினாருன்னு சொல்லி வீடியோ ரெக்கார்ட் பண்ண மாதிரி பேசுறது எல்லாமே. ஓகே, எதுவுமே தெரியாது. இவங்களோட அஜெண்டான்னு ஒன்று இருக்குல்ல, இவங்க விஜய் சாருக்கு ஒரு நடக்குதா அதை பூம் பண்ணணும், அவர் பேரை கெடுக்கணும். ஒரு சின்ன இந்த மீடியா நம்ம சொல்கிறோம், சில மீடியாக்கள் வந்து முன்னாடியெல்லாம் வந்து அவங்க சொல்கிற நியூஸை வச்சு, இப்போ கேப்டனே நம்ம எடுத்துப்போமே, அவரை வந்து நீங்கள் அவ்வளோ ட்ரோல் பண்ணீங்க. ஆனால் அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கான ஆட்கள் ரொம்ப குறைவு அந்த டைமில். அப்போ ஈஸியாக அவங்களால அவரை வீழ்த்த முடிஞ்சுது. ஆனால் தளபதி அப்படியா? நீ எவ்வளோ பெரிய சேனலாக கூட இருந்துக்கோ, தளபதிக்கு எதிராக நீ வந்தீங்கன்னா உன்னை ட்ரோல் பண்ணிடுவானுங்க பசங்க, இன்னும் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுவானுங்க, காமெடி ஆக்கிடுவானுங்க. அவ்வளோ பெரிய படைப்பலம் இங்கே இருக்குது. ஓகே, ரெடியாக இருக்கானுங்க பசங்க. ஓகே, நீ தளபதிக்கு எதிராக ஒரு அம்பு விடுறியா, உன்னை நோக்கி 1 கோடி அம்பு வரும், அதை நீ ஃபேஸ் பண்ணிடுவியா? இதெல்லாம் இந்த பலமெல்லாம் தெரிஞ்சதுனால தானே அவரை உள்ளே இருக்க பிளான் பண்ணுறீங்க. ஒரு சைடில் அவருக்கு எதிராக படத்தை விட்டு அவரை காலி பண்ண பிளான் பண்ணுறீங்க, அவரை அசிங்கப்படுத்தணும். இது எதுவுமே இங்கே வாய்ப்பே கிடையாது. தமிழ்நாட்டில் ஒரு வாட்டி விஜயகாந்த் சாரை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். விஜய் சாரை மிஸ் பண்ணுறதுக்கு தயாராகவே இல்லை. நிறைய கிடுக்குப்பிடி கேள்விகள், அவரை வந்து கரெக்டாக குறி வச்சுட்டாங்க, இனி அவர் அதுலேருந்து வெளியே வர முடியாது, அந்த மாதிரிலாம் கேள்விப்படுறோமே. அந்த மாதிரி அடைக்கிற முடியுமா அந்த மனுஷனை? இதெல்லாம் பண்ணால் கட்டுப்படுத்திட முடியும்னு நினைக்கிறாங்களா? கட்டுப்படக்கூடிய ஆளா அவர்? நிறைய கிடுக்குப்பிடி கேள்விகள் யார் சொன்னது? அதாவது நீங்கள் சொன்னீங்களே உள்ள இருந்து பார்த்த மாதிரியே பேசுவாங்கல்ல, என்னென்ன கேள்வி கேட்டாங்க அந்த லிஸ்ட் போட சொல்லுங்களேன் கொஞ்சம். 400-500 எனக்கு தெரிஞ்சுக்கணும், எனக்கு அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. அந்த என்னென்ன கேள்வி கேட்டாங்க, யார் யார் கேள்வி கேட்டது, அந்த லிஸ்ட் மட்டும் கொஞ்சம் கொடுக்க சொல்லுங்களேன், அப்புறமா அதை பற்றி பேசுவோம். 400-500 கேள்விகள் கேட்டாங்க அப்படிலாம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அப்படி கட்டுப்படுத்திட முடியுமா? இத்தனை கேள்விகள், இத்தனை ப்ரெஷரு. அவரை வந்து கட்டுப்படுத்தவே முடியாது. அவர் நினச்ச உடனே அரசியலுக்கு வரல. நீங்கள் இன்றைக்கி பல பேர் நம்ம இந்த மீடியாவில் பேசக்கூடியவங்க, விஜய் சாருக்கு அப்போசிட்டாக பேசக்கூடியவங்க, அவங்கெல்லாம் வந்து அவர் என்ன திடீர்னு அரசியலுக்கு வந்துட்டார், திடீர்னு மக்கள் கருத்து பேச வந்துட்டார், வந்தவொடனே சிஎம் ஆகிடணுமா, மக்களுக்காக அவர் எந்தெந்த போராட்ட காலத்தில் நின்னார். இப்போ நம்ம சும்மா சொல்கிறோம் அவர் இந்த பிளாக் நிறைய போராட்ட காலங்களில் தான்ப்பா பயன்படுத்திருக்காரு நம்ம ஒன்று சொன்னோன்னா, உடனே அவர் எந்தெந்த போராட்ட காலத்துக்கு கலந்துக்கிட்டாரு, ஒன்று சொல்லுங்கள், ஒன்று சொல்லுவா. 2008 சொல்லுவேண்ணா. ஓகே, ஈழத்தமிழர் பிரச்சனை இன்னைக்கு உட்காந்து உண்ணாவிரதம் இருந்ததுலேருந்து 2011 நாகப்பட்டினத்தில் போராட்டம் பண்ணதுலேருந்து மீனவர்களுக்காக தொடர்ந்து கடைசியாக ஜல்லிக்கட்டு, அனிதாவோட மரணம், இப்படி எல்லா போராட்ட காலத்துலேயுமே அவர் நின்று இருக்காரு. 2008 அவர் போராட்டம் பண்ணும்போது இன்னைக்கு அவருக்கு எதிராக பேசுறீங்களே ஒரு கூட்டம், நீங்களாம் குச்சியை சாப்பிட்டுருந்துருக்கீங்க, அரசியல் கலர்லேயே இருந்திருக்க மாட்டீங்க, பேக் எடுத்து ஸ்கூலுக்கு போயிருந்துருப்பீங்க. ஓகே, இன்னைக்கு நீங்கள் அவரை பார்த்து கேட்குறீங்க அவர் போராட்ட காலத்தில் எங்கே கலந்துக்கிட்டாருன்னு. அவ்வளோ ஒரு பெரிய மக்கள் பணியில் இருந்துட்டு இன்னைக்கு அவர் அரசியல் களத்துக்கு வந்திருக்காரு. அரசியல் களம்ன்றது வந்து நான் ஓட்டு அரசியல் தான் சொல்கிறேன், ஆனால் அவர் அரசியலுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஓட்டு அரசியல், இந்த அதிகாரம் நம்ம கையில் இருந்தால் தான் நம்ம மக்களுக்கானதை செய்ய முடியுன்ற அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு. இல்லைனா நீங்கள் இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறீங்களா? இப்போது என்னை சுற்றி என் மக்கள் வந்து அவதிப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க, நான் இப்படி ஒரு இடத்துல இருக்கேன், என்னை இப்படி ஒரு இடத்துல உட்கார வச்சுருக்காங்க, என்னால் எதுவுமே பண்ண முடியலன்ற அந்த இயலாமை தான் இன்றைக்கி அவருக்கு அரசியலே கொண்டு வந்திருக்கு. புரியுது. நீங்கள் அவரை நீங்கள் வந்து என்ன பண்ணாலும் அவரை நீங்கள் அசைச்சு பார்க்கவே முடியாது. ஓகே, அது வந்து அட்லி சொன்ன மாதிரி தான், அந்த ஆலமரத்துக்கு கீழே வேர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அது உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு பக்கம் டெல்லியில் இவ்வளோ நடந்துட்டு இருந்தாலுமே அங்கேருந்து ஒரு குரல் வருது ஜனநாயகனுக்காக, நம்ம ஜனநாயகனுக்காக ஒரு குரல் வருது. அது எப்படி பார்க்குறீங்க? ராகுல் அவர்களோட அந்த ஆதரவு குரல் இப்போ மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடியும் வந்திருக்கு, ஆனால் இப்போ வந்தது பெரு அளவில் பேசுகிறதுக்கு என்ன காரணம்? நீங்கள் அதில் ரொம்ப ரொம்ப நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, அவர் அந்த படத்தை மட்டும் சொல்லலை,
தமிழ்நாடு கலாச்சாரத்துக்கே நீங்கள் வந்து ஒரு தீங்கு விளைவிக்கணும்னு நினச்சிங்கன்னா தமிழ்நாடு மக்கள் அதை விட மாட்டாங்க அப்படின்னு ஒன்று பதிவு பண்ணுறாரு. அப்போ அவர் அதை வந்து இது அரசியல் நோக்கத்தோடு நடக்கிறத அவர் தெளிவு பண்ணுறாரு. இது ஒரு படத்துக்கான ஸ்டண்ட்டு கிடையாது. விஜய் அப்படிங்கிற ஒரு புரட்சியை வந்து நீங்கள் தடுக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்றத அவர் அங்கே பதிவு பண்ணுறாரு. நம்ம அப்படி தான் இதை பார்க்கணும். இது முழுக்க தளபதியோட இந்த புரட்சியை வந்து ஒன்று தடுக்கணும், இல்லை அந்த புரட்சி நம்ம கிட்ட வரணும். சினிமா ஜனநாயகனுக்காக அவர் குரல் கொடுத்துருக்காரா, இல்லை ரியல் களத்தில் இறங்கின ஜனநாயகன் விஜய் அவர்களுக்காக குரல் கொடுத்துருக்காரா? எந்த ஜனநாயகனுக்காக அந்த குரல்? இல்லை, இப்போது நம்ம சமீப காலத்தில் பார்த்தோம், அவரும் பர்சனலாக பாதிக்கப்பட்ட மனுஷன். ராகுல் காந்தி பர்சனலாக இவங்களால இந்த மாதிரி சிபிஐ அது இது லொசுக்கு நிறைய பாதிக்கப்பட்டவர். அவரோட வழிகள் தெரியும், இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு தெரியும். இப்போ விஜய் சாரை இவ்வளோ பீக்கில் இருக்க மனுஷன் அவருமே பான் வித் சில்வர் ஸ்பூன் தான். அவரை எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்க, மென்டல் ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்க அவர் தெரியும். அப்போ அதே விஷயம் வந்து விஜய் சாருக்கு நடக்கும்போது இவங்க இதை தான் பண்ணுவாங்கன்னு அவருக்கு தெரியும். அப்போ அதனால தான் முதல் குரலாக அவர் வராரு வெளியே, இதெல்லாம் பண்ணுவாங்க, அப்போ நம்ம விட்டுறக்கூடாது, நமக்கு நடந்த அநீதி வந்து இன்னொரு மனுஷன் நடக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் தான் அது. ஏன் விஜய்க்காக மட்டும் அவர் வந்திருக்காருன்ற? ஏன்னா இதுக்கு முன்னாடி மெர்சலுக்காக அவரோட குரல் இருந்திருக்கு. தொடர்ந்து விஜய்க்காக அவர் நிற்கிறதுக்கு என்ன காரணம், என்ன நாங்கள் எதிர்பார்க்கலாம்? இல்லை, நம்ம வந்து மத்தியில் இப்போ ஒன்றியத்தில் பார்த்தீங்கன்னா பிஜேபி காங்கிரஸ் தான், சரிங்களா? மூணாவதாக வரணும்னு நினச்ச ஆம் ஆத்மியை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க. இப்போது இவங்க 2 பேரில் இப்போ இவர் வந்து ரொம்ப தெளிவாகிட்டார். நீங்கள் ராமராஜ்யம் கட்டுறதுக்கு இங்கே ராவணன் புள்ள வரமாட்டேன் அப்படின்னும் போது இவங்களோட ஆட்டோமேட்டிக்காக இவங்களோட அந்த ஆதரவு வரும். என்ன ஒன்று நடக்கலாம்ல ஃப்யூச்சரில், எல்லாமே நல்லதுக்கு தானே. ஓகே, நமக்கு இங்கே மனிதர்களுக்குள்ளே பிரித்தாள்ற அரசியல் மட்டும்தான் வேணாம். அதுக்கு எதிராக தமிழ் மக்கள் என்றைக்குமே நின்றுருக்காங்க, சரிங்களா? அதை சார்ந்து அதை ஆதரிக்கிற மக்களுக்கு ஒன்றிணைஞ்சு செயல்படக்கூடிய வர எல்லா சக்தியும் நம்ம இணைச்சிக்கலாம், தப்பே கிடையாது. சரி, டெல்லியில் விஜய் அவர்களை சந்தித்த சில நபர்கள் அப்படின்னு நாங்கள் கேள்விப்படுறோம். யாருன்றது தெரியல, நடந்துச்சான்றது கூட தெரியாது. இங்கேயுமே வந்து ராகுல் அவர்கள் விஜய் அவர்களை சந்திக்க போகிறதா, மிக விரைவில் அந்த சந்திப்பு நடக்க போகிறதா கேள்விப்படுறோம். 2 கேள்வி முன் வச்சிருக்கேன், நடக்க எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது? டெல்லியில் முதல்ல நடந்ததில்ல. ஃபஸ்ட்டு கேள்விக்கு வந்து ஆதாரம் இல்லாத இதுதான் அதுக்கு நம்ம பேசி டைம் வேஸ்ட் பண்ணுறது தான் நம்ம வேணான்னு நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா நமக்கு தேர்தல் வேலை இருக்குது, எலெக்ஷன் இருக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி கேப்டனை மிஸ் பண்ணிட்டோம், தளபதியை மிஸ் பண்ணக்கூடாது, அதுக்கான டார்கெட்டில் தான் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ 2வது கேட்ட கேள்வி வந்து அரசியலுக்கு தேவையானதான் நான் நினைக்கிறேன். விரைவில் அப்போ நடக்கணும்னு நான் நடந்தால் நல்லா இருக்கும்ன்றேன். அது நடக்கும், இது உண்மையாக போயா நமக்கு தெரியாது, நடந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போது விஜய் சாருக்கு அவங்களுக்கு தெரியும், ஓகே இவர் வந்து வெறும் தமிழ்நாடு பவரா இல்லை சவுத் இந்தியா பவரான்றது தெரியும். இப்போ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க ஒரு கால்குலேஷன் போடுவாங்க, அரசியல் கால்குலேஷன் அது. அப்போது இந்த சவுத் இந்தியா பவரை வந்து நம்ம பயன்படுத்திக்கணுன்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்கலாம். இவருமே வந்து ஆட்சியில் பங்குன்னு தான் சொல்லியிருக்காரு. எனக்கு மிகப்பெரிய கோவம் என்னன்னா, அண்ணன் சீமான் அவர்களும் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் இந்நேரத்துக்கு நீங்கள் எதுக்காக போராடினீங்க, எதுக்காக இவ்வளோ நாள் அரசியல் பேசுனீங்க? உங்கள் மக்கள் அவங்க வளரணும், மேலே வரணும் அப்படின்றதுக்காக தானே. இன்றைக்கி ஒரு மனுஷன், ஒரு மாபெரும் சக்தி உங்களெல்லாம் நம்பி தான் வந்தார். ஆக்சுவலாக உங்களுக்காக தான் அந்த விஷயத்தையே சொன்னார். ஆட்சியில் பங்குன்றதே வந்து அதுக்காக சொன்னார், மேலே வரணுன்றதுக்காக தான். நீங்கள் அதை மறுதளிச்சுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, எதிரில் என்ன கூட பரவாயில்ல, தம்பி எப்படி சிஎம், நாங்கள் சிஎம் ஆயிரம், தம்பி டெபுட்டி ஆகட்டும் அப்படின்னு. அப்படியே உங்களுக்கு அப்புறம் தான் கேப்டன் வந்து பாலிடிக்ஸ் வந்தார். அவர் எப்படி நீங்கள் சிஎம்மாக அனௌன்ஸ் பண்ணி? சீமான் அவர்கள் நீங்கள் சொல்லுவோம், நான் அவர் எப்போவுமே ஒரு முடிவில் தெளிவாக இருப்பார். நான் முதல்வர், தம்பி என் கூட இணைஞ்சு பயணம். இல்லை, சீமான் அண்ணன் வந்து எனக்கு மிகப்பெரிய அவரை வந்து விமர்சிக்கணும் அப்படின்ற எண்ணமே கிடையாது. ஏன்னா நமக்கும் தமிழ் தேசிய உணர்வு இருக்குது. ஆனால் அவரை நான் வந்து ஒரு மிகச்சிறந்த பேச்சாளராக தான் பார்க்குறேன். இதை நான் வந்து கொஞ்சம் கடுமையாக கூட இருக்கலாம் சொல்கிறது, ஆனால் உண்மை. அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர். அவர் பின்னாடி இளைஞர்கள் எந்த மேடையிலையுமே நான் சொல்லிடுறேன், எந்த மேடையிலுமே அவரை தூக்கி நிற்க வச்சிங்கன்னா சூப்பராக பேசிடுவார். இப்போ பேச்சாளர்கள்லாம் ஒரு மேடைக்கு ஏறுவாங்க, ஒரு அமௌண்ட்டு வாங்குவாங்க, பேசுவாங்க, இறங்கிடுவாங்க. அது ஆர்எஸ்எஸ் மேடையாக இருக்கலாம், திராவிட மேடையாக இருக்கலாம், எந்த மேடையாக இருந்தாலும் அவங்க பேசிட்டு ஒரு கிரெடிட்ஸை வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஆனால் அண்ணன் வந்து இதே ஃபார்மெட்டில் வந்துட்டு தமிழ் தேசியம் பேசினார் பாருங்க, அங்கே ஒரு நிரந்தர வருமானம் வந்துருச்சு, கூடவே கைத்தட்டும் வந்துருச்சு, இளைஞர்கள் படையும் வந்துருச்சு. அப்போ இது ஒரு லாங்கஸ்ட் வருமானமாக இருக்கிறதுனால அதை சஸ்டெயின் பண்ணிட்டார். இன்றைக்கி தளபதியோட அந்த வருகை அப்படிங்கிறது வந்து அதுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் வேட்டு வைக்குது.
இல்லை, அவரோட வருகைக்கு முதல் குரல் கொடுத்து சீமான் அவர்கள் தான். இப்போ அந்த படத்துக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுதும், ஏன்னா அவர் தினமும் செய்தியாளர் சந்திக்கிறாரு, முதல் குரல் கொடுத்ததும் சீமான் அவர்கள் தான். ஸோ அதுதான் என்ன அங்கேயும் இங்கேயும் ஏன் தொடர்ந்து இல்லை திரும்ப திரும்ப நம்ம வந்து தளபதி வந்து எல்லாரையும் ஒருங்கிணைக்கிற ஒரு அரசியல். ஓகே, மதம் சாராமல், இனம் சாராமல், மக்களை மக்களாக பார்த்து மனிதத்தை தூக்கி நிறுத்தி ஒரு அரசியல் கொண்டு வர்றாரு. ஆனால் இங்கே பிஜேபியோ இல்லை நாம் தமிழோ வந்து ஒரு பிரிவினைவாத அரசியல் தான் நான் சொல்லுவேன். இப்போ தமிழர்களோட அடிப்படை அதுவான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஏன் இன்னும் பிஜேபி எதுவும் பண்ண முடியல, நாம் தமிழரால் ஒன்றும் பண்ண முடியலன்னா, தமிழர்கள் ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவு. யாதும் முறை யாவரும் கேளுன்ற ஒரு உலக பொதுமுறையை உலகத்துக்கே சொன்னது நம்ம தமிழினம் தான். ஓகே, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சொன்னதே தமிழினம் தான். அப்போ இந்த தமிழர்கள் மனிதர்களுக்குள்ளே பிரித்தாளும் அரசியலை ஒருபோதும் ஏற்றுக்கிட்டு கிடையாது. தளபதி மனிதத்தை கொண்டு வர ஒரு அரசியலை கொண்டு வர்றதுனால அவருக்கான இளைஞர்கள் படை ஜாதி மதம் கடந்து நிற்குது. உங்களுக்கு அது இன்னைக்கு இல்லை, என்னைக்குமே நடக்காது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு மாற்றத்துக்கு பின்னாடி வர்றது தான் உங்களுடைய நம்ம மக்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பங்காக இருக்குமே தவிர, இல்லைன்னா நீங்கள் காலத்துக்கும் பேசிகிட்டே இருக்க வேண்டியது தான். இது 19ஆம் தேதி இந்த உடை, அந்த கருப்பு உடை தொடருமா? மீண்டும் ரொம்ப வலுவா சொல்ல போறாரா விஜய் அவர்கள்? வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படி தான் இருப்பார்னு நினைக்கிறேன். ஓகே, அவர் வந்து நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். அவருக்கு ஒரு அரசியலை முன்னெடுத்துட்டாரு. ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் மைண்டு. அந்த மைண்டு வந்து ஒன்று முடிவு பண்ணிடுச்சுன்னா அதை மாற்றத்துக்கூடிய சக்தி இங்கே யாருக்குமே கிடையாது. அப்போ அவர் ரொம்ப தெளிவாக ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. 19ஆம் தேதியும் இப்படி வந்தால் இன்னும் கூஸ் பம்பாக இருக்கும்னு தான் நான் சொல்லுவேன். 19ஆம் தேதி அந்த சந்திப்புக்கு பின்னா ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ் செய்தி அறிவிப்பு வெளிவருமோ? இல்லை, 26 மாதிரி சொல்கிறாங்க. 26 வந்துடும். அது அதை நிர்ணயிக்க போகிறது 19ஆம் தேதியான்னு இல்லை, அது இருக்கலாம். ஆனால் நான் ஒன்று தான் சொல்லுவேன். நம்ம வழக்கமாக நம்ம தமிழர்களுக்கு வந்து பொங்கல் பண்டிகை அப்படின்றது 3 நாள் தான். இந்த டைம் அது எக்ஸ்டெண்ட் ஆகுது, அவ்வளோதான். ஒரு லாங்கஸ்ட் பொங்கலாக இருக்க போகுது. அதுக்கு இப்படி ஒரு சினாரியோ உருவாக்கி கொடுத்ததுக்கு ஒரு வகையில் பிஜேபிக்கு தேங்க்ஸ் சொல்லலாம். அவர் டெல்லியிலையும் போய் மாஸ்க் காட்டுறாருங்க. அவ்வளோ பேர் சிபிஐ அலுவலகத்துக்கு எதிரில் நிற்கிறாங்க. அவங்களே இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு க்ரௌடு இப்படி வந்து நிற்பாங்க நம்மளே எதிர்பார்க்கல. நிறைய நார்த் இந்தியன்ஸ் வந்து நாங்கள் வந்திருக்கோம் தளபதிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக மட்டும் கொடியோட நிற்கிறாங்க. தளபதிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் வந்திருக்கோன்னு ஹிந்தியில் சொல்கிறாங்க. ஓகே, எனக்கே ஒரு மாதிரி கூஸ் பம்ப் ஆயிடுச்சு. பரவாயில்ல, மனுஷன் உலகம் முழுக்க சம்பாதிச்சு. நானும் சொல்லுவேன், மலேசியாவிலே போய் மாஸ்க் காட்டினவர், நாடு கடந்து நாட்டுக்குள்ளே பண்ண முடியாதா? இல்லை, ஆளை வச்சு செட் பண்ணி அது ஒரு நடந்துச்சுன்றாங்களா? அது உண்மையா? ஏன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்களை வச்சு அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள், ஏன்னா அங்கே இருப்பாங்களே, அங்கே இருக்கக்கூடிய ஆட்களை வச்சு திரட்டின கூட்டம் அப்படின்றாங்களே, தானா சேர்ந்த கூட்டமா? அல்லது இல்லை, அதுக்கான அவசியம் யாருக்கு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். கூட்டத்தை திரட்டுறவங்க யாரு, கூட்டம் வேணான்னு சொல்கிறது யாருன்னு எல்லாருக்குமே தெரியும்ல. அவர் வந்து தயவு செஞ்சு வராதீங்கன்னு சொல்லக்கூடிய ஆள். உங்களுடைய பாதுகாப்பு பாருங்கள், குழந்தைங்களை பாதுகாப்பாக எந்த தலைவர் தமிழ்நாட்டில் என் கூட்டத்துக்கு நீங்களாம் வராதீங்கன்னு சொல்லியிருக்கா? காசு கொடுத்தாலும் வரமாட்டாங்கன்னு புலம்பல் தான் இங்கே இருந்தது. காசு வாங்கினோடனே சிட்டா பறக்கிறவங்க தான் பார்த்துருப்போம். இந்த டெல்லி காவல்துறையே கொஞ்சம் ஸ்தம்பிச்சு போயிட தான் கேள்வி. 100 பேருக்கு மேலே. இல்லை, இது வரைக்கும் டெல்லியில் நிறைய சிபிஐ விசாரணை நடந்திருக்கு. ராகுல் காந்திக்கே நடந்திருக்கு. அப்போவே இவ்வளோ கூட்டம் கிடையாது. ஓகே, இது வந்து தளபதி வந்து நம்ம வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பாலிடிக்ஸோட நிறுத்தணும்னு நினைக்கிறோம். ஆனால் இவங்க வேணான்னு சொல்கிறாங்க. வாங்க நேஷனல் வரைக்கும் வாங்கன்றாங்க. போவோம், பார்த்துருவோம் எவ்வளோ தூரம் போகுதுன்னு. ஓகே, ஃபைனலாக பராசக்தி படம் தான். அது உங்களை என்னங்க பண்ணுச்சு அந்த படம்? ஏன்னா விஜய் அவர்கள் தரப்புலேருந்து எதுவுமே வரல. தொடர்ந்து அந்த படத்துக்கு எதிராக விஜய் ரசிகர்கள் தொண்டர்களும் வந்து எதிர்கொடியை தூக்கிட்டு இருக்காங்க, அப்படின்னு எதிர்ப்பு கொடியை தூக்கிட்டு இருக்காங்க நாங்கள் கேள்விப்படுறோம். இது ஏன்? அது எதனால்? இல்லை, இது வந்து ஒரு வதந்தி தான் நான் சொல்லுவேன். நீங்கள் படம் பார்க்குறாங்க, ஃபேன்ஸ் பார்க்குறாங்க. ஏன் சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் கூட போய் படம் பார்த்துருப்பாங்க. ஓகே, ஒரு ஜென்ரலாக ஒரு படத்தை வந்து நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படி விமர்சனம் பண்ணுறது. இது வந்து இப்போ பராசக்தி வந்து படத்தை தாண்டி அவங்களுமே ஒரு அரசியலை கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, ஸோ இது ஒரு அரசியலாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சுதா ஒரு இடத்துல பதிவு பண்ணுறாங்க, நிறைய பேர் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறாங்க. கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது விஜய் அவர்கள்ட்ட போய் அப்பாலஜி லெட்டர்லாம் வாங்கிட்டு வாங்க, அப்போ தான் வந்து படத்தை வந்து அந்த மாதிரி எழுதுறாங்கல்ல. அது உண்மையாலுமே விஜய் தரப்பினர் தானா, இல்லை வந்து இந்த மாதிரி வதந்திகளை கிளப்பி இந்த மாதிரியான விஷயங்களை? இது வந்து இப்போ தளபதியோட ரசிகர்கள் தொண்டர்கள் வந்து பெரிய கூட்டம். கண்டிப்பாக, சரிங்களா? இப்போ அதுக்குள்ளே யார் உள்ளே பூந்து யார் கமெண்ட் பண்ணுறா? நாங்கள் டிபி எடுத்து பார்த்தா டிபியே இருக்காது யார் அந்த கமெண்ட் போடுறவங்க.
இதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களும் உள்ளே வந்து விஜய் சாரோட ஃபோட்டோ வச்சு நெகட்டிவாக கமெண்ட் போடுறது பார்த்தா அவங்க வந்து டிவிக்கு ஆட்களாகவே இருக்க மாட்டாங்க. அரசியலையும் தாண்டி அது ஒரு கலையாக தான் நீங்கள் பார்க்குறீங்க. அது வேற, இது கலை வேற. இதுக்குள்ளே வந்து டிஎம்கே வந்து இந்த படத்தை ரொம்ப பேக்கப் பண்ணுறது தெரியுது. சரி, இல்லை அப்படியே இருந்தாலுமே கூட ஜனநாயகன் பராசக்தி அவங்க வரதா இதை அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாங்கல்ல. ஜனநாயகன் பராசக்தி வரதா இருந்தது. ஜனநாயகன் இப்போ சென்சார் போர்டால வரல. இதுக்கு எதிராக நீங்க செயல்படுறீங்களான்னு தான் எல்லாரும். இல்லை எந்த படத்துக்குமே யாருமே எதிரி கிடையாது. நீங்கள் தான் இதை தொடங்குனீங்க ஆக்சுவலி. ஓகே, சரிங்களா? நீங்கள் வந்து என்னென்னா மேடையில் வந்து அண்ணன் தம்பி அப்படின்னு பேசினா கூட நீங்கள் உண்மையாகவே ஜனநாயகனுக்கு எதிராக செயல்படல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் சொன்ன டேட்டில் 14 வந்திருக்கணும். ஏன் நீங்கள் 10க்கு மாற்றினீங்க? ஓகே, அப்போ நீங்கள் ஒரு கிளாஷ் முடிவு பண்ணுறீங்க, நீங்களே தான் முடிவு பண்ணுறீங்க. இங்கே தமிழ்நாட்டில் இது புதுசு கிடையாது. ஒரு 2 படம் காலங்காலமாக நம்ம அஜித் படம் விஜய் படத்துக்கு இதை பார்த்துருக்கோம். ஒரு கிளாஷ் வந்ததுன்னா இந்த ரசிகர்கள் அவங்க அந்த படத்தை பண்ணுவாங்க, அந்த ரசிகர் இந்த படத்தை பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு மலை கூட மோதுறீங்க, அப்போ அது பெரிய கூட்டமாக தான் இருக்கும். அதில் ஒரு 10 பேர் பண்ணாலுமே நீங்கள் தாங்க மாட்டீங்க. ஓகே, இது வந்து ஒரு திட்டமிட்ட விஷயம்தான். நான் சொல்லுவேன், இதை வந்து தளபதி ரசிகர்களை தாண்டி அவங்க பேரை கெடுக்கிறதுக்காக சில பேர் சில விஷயம் பண்ணிட்டாங்க. இதை வந்து இவங்களுக்கு எப்படி தெரியும்னா, ஆமாம் இந்த சூழ்நிலையில் விஜய் ரசிகர் தான் அதை பண்ணுறாங்கன்னு இவங்க ஒரு அக்யூசேஷன் கொண்டு வருவாங்க. ஓகே, மொத்தமாகவே இப்போது அந்த அரசியல் நரேட்டிவ் தான் அது. இவங்களை வந்து ஒரு தற்கொலையாக வடிவமைக்கிறதுக்கு இது ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க டிஎம்கே. இதை வச்சு படத்தை படமாக பார்க்க தெரியாதவங்க இவங்க அப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்காக இதை பண்ணுறாங்க. ஓகே, ஆனால் இவங்க அப்படி கிடையாது. ஏன் அப்படி இல்லைன்னா ஏன் படம் பார்க்க போகிறாங்க? எவ்வளோ விஜய் ரசிகர் போயிட்டு படம் பார்த்துருக்காங்க. ஓகே, அவங்க என்ன சும்மாவா நீங்கள் உள்ள விட போகிறீங்க? பணம் கொடுத்தானே போய் பார்க்க போகிறாங்க. அது ஒரு சப்போர்ட்டிவ் மனப்பான்மை தானே, உங்களுக்கு வருமானம் தானே. அது படம் நல்லா இருந்தால் கூட்டம் அதிகமாக போகுது, படம் நல்லா இல்லைனா போக மாட்டாங்க. ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து இந்திய எதிர்ப்புன்னு சொல்லிட்டு டிஎம்கே சப்போர்ட் தான் படமாக பண்ணி வச்சுருக்கீங்கன்னு கருத்து வருது. இது உண்மையாக போயா நீங்கள் தான் சொல்லணும். ஓகே, அதுவும் மக்கள் முடிவு பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி விதர், வழக்கம் போல நிறைய விஷயங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. இன்னும் நிச்சயம் அவனை சந்தி மாதிரி உங்களுக்கு ஜெய் வணக்கம்.